வணக்கம். அறிஞர் அண்ணா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற முதல் அனுபவத்தை பற்றி சில கருத்துக்கள். அண்ணா அவர்கள் 1938ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டியதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் மட்டுமல்ல, சுமார் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. ஆனால் அண்ணாவை மட்டும் சுமார் 6:30 மணி அளவில் சைதாப்பேட்ட சப்ஜெயிலுக்கு தரன்னு இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி அங்கே போன பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு காவலர் அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்படி இந்த நேரத்திற்கு நீங்க அழைத்துட்டு வந்தீங்கன்னா நான் எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறார். அண்ணாவுக்கு இது முதல் முறை சிறைச்சாலைக்கு போறது. ஒண்ணுமே புரியல, என்னடா அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, இங்க சாப்பாடு இல்லைன்னா அது கலவரம் நடக்கும் பொழுதோ அப்படிங்கிற அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறார். கடைசியில் அந்த வயதான காவலர் சொல்லுகிறார், என்னிடம் ஒரு தின்பண்டமும் ஒரு தின்பண்ட பொட்டலமும் ஒரு வாழைப்பழமும் இருக்கிறது, அதை தருகிறேன், என்னால் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். பிறகு அந்த தின்பண்டமும் அந்த வாழைப்பழத்தை அண்ணா சாப்பிட்டு முடிக்கிறார். பிறகு அந்த சிறைகளுடைய விதிகளின்படி புதிய அந்த சிறை கைதி சிறைகளுக்கான ஒரு புதிய உடையை அணிய வேண்டும். அண்ணாவுடைய உடைகள் எல்லாம் கலட்டப்படுகிறது. அவர் இடுப்புல போட்டிருக்கிற அரைஞாக்கைகள் அனைத்தும் கலட்டப்படுகிறது. அப்போது அந்த வயது முறிந்த காவலர் அண்ணாவை பார்த்து கேட்கிறார், தம்பி ஏதாவது அபின் கிபின் கஞ்சா கிஞ்சா இதை வச்சிருக்கியான்னு கேட்கிறார். உடனே அதற்கு அண்ணா சொல்லுகிறார், ஐயா அது மாதிரி பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த வயது முதிர்ந்த காவலர் சொல்லுகிறார், இங்க வரவெல்லாம் எல்லாம் ரொம்ப யோக்கிய மாதிரி தான் பேசுவான், நீ மட்டும் என்ன யோக்கியமா இருக்க போறியா அப்படின்னு கேட்பார். பிறகு அவர் அந்த பெரியவர் அந்த அண்ணாவை பார்த்து, தம்பி உனக்கு படுத்து கீழே விரிப்பதற்கு ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது, சாப்பிடுவதற்கு ஒரு மண் சட்டி இருக்கிறது, சிறுநீரகம் கழிப்பதற்கு ஒரு மூத்திரை சட்டி இருக்கிறது, எடுத்துக்கொண்டு உன்னுடைய சிறைக்கு செல்லும்பார். அண்ணாவும் போயிட்டு அமைதியாக அங்கே போய் படுத்த உறங்க ஆரம்பிச்சுடுவார். இரவு நேரம்ல அந்த காவலர் ரோந்து வருவது வழக்கம். ஒவ்வொரு கொட்டாடி, அதாவது கொட்டாடியை பார்ப்பது வழக்கம். அண்ணா இருக்கக்கூடிய அந்த சிறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மேளம் தாளம் கானா பாடுறது, அந்த சிறை கம்பியில் பார்த்தீங்கன்னா தாளம் அடிக்கிறதா இருக்கும். இதற்கு எதிர்மாறாக அண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய அந்த சிறையில் அவர் அமைதியாக தூங்குறார். பிறகு அந்த அந்த வயதான காவல்துறை அதிகாரி அவர்கள் லத்தியால் அந்த அந்த கம்பியை, அந்த சிறைச்சாலை கம்பியை தட்டி கூப்பிடுறார், தம்பி நீ எதுக்காக அங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த ஆள் இப்படி கேட்டாரு, நம்ம தமிழ்நாடு முழுவதும் இவ்வளோ போராட்டம் நடத்தினோம், இந்தி எதிர்ப்புக்காக கரூரில் போராட்டம் நடத்தினோம், வேலூர் நடத்தினோம், சென்னையில் நடத்தணும், நாகப்பட்டினத்தில் நடத்தணும், தஞ்சாவூர் நடத்தணும், போகாத இடமே இல்லையே, இப்படி இருந்தாலும் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு மன வேதனையும் ஒரு பக்கம் கோபம் வருகிறது இவருக்கு. அப்போதான் அண்ணா புரிஞ்சுக்கிறார், ஓ கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இதுதானோ என்று சொல்லிட்டு அண்ணா அந்த பெரியவருக்கு புரியும்படியாக பாசையில், அரசுக்கு எதிராக கலவரம் செய்தேன், அதற்காக நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் சொல்கிறார். மீண்டும் அண்ணா ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இதே இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக கைது செய்யப்படுகிறார். அப்போ இப்போ இவர் மட்டும் வரல, இவருடைய தம்பிகள், உடன்பிறப்புகள், நாவலர் மதியழகன், நடராசன், தருமலிங்கம் சேர்ந்து வருகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் என்ன, அன்னைக்கு முதல்ல அடைக்கப்பட்ட கொட்டாடை, அதாவது சிறை 9ஆம் நம்பர், அதே சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, அன்னைக்கு அந்த கொட்டாடி, அந்த சிறை, அதாவது கருப்பு நிறத்தில் உள் நிறம் அடிக்கப்பட்டிருந்தது. இப்போ வெள்ளை நிறம் அடிக்கப்பட்டிருந்ததா வித்தியாசம். அவர் சொல்றார், அன்று நான் வரும்போது என்னுடைய தலைமுடி கருப்பாக இருந்தது, என்னுடைய மீசை கருப்பாக இருந்தது, நான் கல்லூரி முடித்து வந்த காளையாக இருந்தேன், என் உடம்பெல்லாம் முறுக்கேறிந்தது, ஆனால் எனக்கு சிறை என்றால் பயம் இருந்தது, அன்று பெரியாருடைய கண்டிப்பிடிப்பாக இருந்தேன்,
இன்று என்னுடைய தலைமுடி வெள்ளையாகி இருக்கிறது, என் மீசை வெள்ளையாகிவிட்டது, இன்று வயது தளர்ந்து முதிர்ந்திருக்கிறேன், இன்று எனக்கு சிறையில் இருப்பது ஒன்றுதான், திரைக்கு வெளியே இருப்பது ஒன்றுதான் என்று அன்று பதிவு செய்கிறார். ஆனால் இந்த 2ஆம் முறை ஒரு சிறைச்சாலைக்கு இங்கே வருவதற்கு முன்பு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் கட்டாந்தரையில் படுக்க வச்சிடுறாங்க அன்னைக்கு இரவு முழுதும். அப்போ அண்ணா பார்த்து கேட்கிறார், நாங்கள் ஒரு 17 லட்சம் மக்களுடைய பிரதிநிதிகள், எங்களுக்கு நடத்துறீங்களே என்று. ஏன்னா முறைப்படி இன்னைக்கு கம்பளி போர்வை கொடுக்கணும், சாப்பிடுவதற்கு மண் சட்டி கொடுக்கணும், சிறுநீர் கழிப்பதற்கு மண் சட்டி கொடுக்கணும், அனைத்தும் எதுவுமே கொடுக்கப்படலை. அவர் கேட்கிறார், அண்ணா சொல்றார், நாங்கள் 17 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி, எங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்றார், கேட்கிறார். அப்புறம் அண்ணா ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதாவது சிறைச்சாலைக்கு வந்துட்டு போனவர்கள்லாம் எம்எல்ஏவும் எம்பியாக இருக்கிறார்கள், ஆனால் நாம் எம்எல்ஏ ஆகி எம்பியாக நம்ம முதல் ஜெயிலுக்கு வந்திருக்கிறோம் என்று பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக 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 சிறந்த ஒரு உண்மையான லீடர் என்றால் அண்ணாவை தவிர யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.